கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் பார்த்து கொண்டு வருவதே நாம் இதற்காக உண்டாக்கப்பட்டோம் என்றால், ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிற பொழுது அந்த பிள்ளை நம்மளோடு இருக்க வேண்டும், கண்குளூர பிள்ளையை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும், அதனுடைய சிரிப்பழகை ரசிக்க வேண்டும், அது சிந்திக்கின்ற பேரழகை ரசிக்க வேண்டும், என்னை அப்பா என்று கூப்பிட வேண்டும், என்னை அம்மா என்று கூப்பிட வேண்டும், என்னோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். இந்த ஆசைதானே என் மகள், என் மகன். அவர்களை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நினைக்கின்றேன் என்று கூட எனக்கு தெரியாது. என் தலைமயிரிலும் அதிகமாக நினைக்கிறேன். இப்போ கூட என் மகள் சென்னைக்கு போய்விட்டபடினாலே என்னுடைய தூக்கம் முழுவதும், என்னுடைய சிந்தனை முழுவதும் மகள் மீது இருந்து கொண்டே இருக்கும். உடனடியாக மகனுக்கு ஃபோன் பண்ணுவேன், என் அப்பா செய்த ஏதாவது செய்த அப்படின்னு. அதை அப்படியே கொஞ்சம் அப்படியே மாற்றுவேன். ஏன்? என்னுடைய பிள்ளை, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை, அது என்னோடு இருக்க வேண்டும் ஆசைப்படுகிறேன். இந்த ஆசை தான் கர்த்தருக்கு. இந்த அடிப்படையில் தான் நம்முடைய தியானம் வந்துகிட்டு இருக்குது இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் முதல்ல நான் சொல்லுகிறேன், ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தான் படைத்த மக்களோடு அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அதை சொல்லுகிறது குளிர்ச்சியான நேரம் என்று. பாருங்கள், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் வெளிச்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது பாருங்கள் வேதனையோடு, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமையை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் ஆதாமே என்று சொன்னார். சத்தம் வரவில்லை. மறுபடியும் நீ எங்கப்பா இருக்கிற அப்படின்னார். நல்லா கவனமாக கேளுங்க. தேவனை விட்டு அவன் பிரிந்துட்டான். பிரிந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அவருடைய சமூகத்தை விட்டு அவன் பிரிந்து விட்டான். பிரிந்து விட்டானே மனதளவிலே ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் அவனை மறுபடியும் இணைத்துக் கொள்வதற்காக உள்ளே வந்தான். இன்றைக்கு நீ தேவாலயத்திற்கு வந்திருக்கிறாய், கர்த்தருடைய சபைக்கு வந்திருக்கிறாய் என்றால், உன்னுடைய பெருமையினாலோ உன்னுடைய அறிவினாலோ உன்னுடைய பெரிய ஞானத்தினாலோ அல்ல, மாறாக தேவன் உன்னை வரவழைத்து உன்னோட பேசும்படியாக, உன்னோட உறவாடும்படியாக, உன்னிடத்தில் ஏதாவது களிம்பு தேவையற்ற பிரச்சனை இருக்குமானால் அதை நீக்கி போடும்படியாக அவர் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். இதை மனதில் நினைக்க வேண்டும். நான் வந்தா தான் மணி அடிப்பாங்க, நான் வந்தா தான் பிரச்சனை பண்ணுவாங்க, நான் வந்தா தான் பாட்டு பிடிப்பாங்க, நான் வந்தா தான் காணிப்பாங்க. அப்படி இல்லை. யாரை வைத்தும் அவரால் செய்ய முடியும். ஒரு கழுதை வைத்து ஒரு தீர்க்கதரிசி, அல்லது நான் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற அவனை மடப்பேல அப்படி சொல்லி அந்த கழுதை வைத்து பேச வைக்க முடியும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு வண்டை வைத்து மகா பெரிய தீர்க்கதரிசியாக இருந்த யோனாவை கூறுகட்ட குப்பான் என்று அவரால் சொல்ல வைக்க முடியும். ஆமண செடியை முளைக்க வைத்து அரிக்க வைத்தார் அல்லவா? ஒரு மீனை வைத்து 3 நாட்கள் நீ செய்த காரியத்துக்காக உன்னை திண்டாடி வைக்க முடியும். இப்படி எண்ணற்ற காரியங்கள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்குள்ளே மனிதன் தேவனை விட்டு பிரிகிற பொழுது அவனுடைய ஆன்மா தவிக்கிறது. அவனுடைய ஆன்மா தவிக்கிறது, பயப்படுகிறது, பதறுகிறது. அவருடைய சத்தத்தை கேட்கிறான். தோட்டத்தில் மாலை குளிர்ச்சியான நேரையில், அந்த குளிர்ச்சியான நேரத்தில் அவர் வருவார் உலாவுவதற்கு. அப்படியே அவர் தோட்டத்துக்குள்ள வரும்போது குழு 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 ஏசி மாதிரி குழு 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 வரும். உடனே ஆண்டவர் வந்துட்டாரு, எங்க அப்பா வந்துட்டாரு அப்படின்ட்டு ஆதாம் ஏவாள் ஓடி 2 பேரும் கையை பிடிச்சிட்டு சுத்திக்கிட்டு, இன்னைக்கு என்ன பழம் சாப்பிட்டிய? அந்த பழம் சாப்பிட்டப்பா, இந்த பழம் சாப்பிட்டப்பா, அதை சாப்பிட்டப்பா, இதை சாப்பிட்டா. நம்ம பிள்ளைகள் பாருங்க, நம்ம வாங்கி கூட கொடுத்தேன், என்னடா சாப்பிட்டா, கொடுத்தாலும் சாப்பிட்டியா? அது நல்லா இருந்துச்சுப்பா, இது நல்லா இருந்துச்சுப்பா, இது நல்லா இருந்துச்சுப்பா, அப்படி அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைய சொன்னாதான் நமக்கு சந்தோஷமா இருக்கும். நான் நேற்று வாங்கி கொடுத்தது, ஆமாம் நீ வாங்கி கொடுத்தா அந்த குப்பையில் கிடக்கு எறும்பரிச்சுக்கிட்டு அப்படின்னு நம்ம பிள்ளை சொன்னால் மறுநாள் வாங்கி வந்து கொடுப்போமா?
அப்போ அது நம்ம மேலே வச்சிருக்க பற்று பாசம் அப்படித்தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல இவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக பேச வேண்டிய இந்த ஆவாம் ஒழித்து கொண்டான், பயப்பட்டான்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கே ஏன் வராரு? ஒரு மீறுதல் இருக்குது, அதை சரி செய்து அவனை மறுபடியும் வச்சுக்கிடணும், விட்டுறக்கூடாது அப்படின்னு தான் தோட்டத்துக்குள்ள வர்றாரு. ஆனால் இவனுடைய சிந்தனை மாறிவிட்டது. ஏன்னா இவனுக்குள்ள இவனுடைய மனச்சாட்சியில் இந்த பாரு பெயராத, நீ ஒரு சாதாரண அத்தியலேத்தன் தச்சு போட்டிருக்க பாரு, அசிங்கமாக இருக்க நீ, இதெல்லாம் சட்டையா, எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டான். ஒரு தையல் ஒரு டெய்லர் இருக்கிறாப்புல நமக்கு ஒரு துணியை தைச்சி கொடுத்து, சட்டை தைச்சி கொடுத்துட்டு, பேண்ட் சண்டை கொடுத்துட்டு, இது என்ன ஒரு இது மாதிரி போட்டிருக்க, அசிங்கமா இல்லை, இதாடா சட்டை, இதாடா பேண்டு, 4 பேர் பார்த்தா ஒரு காரி திப்பிட போறான் அப்படிங்கிற மாதிரி அத்தியலையை தைக்கிற கைடியா கொடுத்துட்டு அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு சொல்ற, அங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, இதெல்லாம் போட்டுட்டு அவட்ட. ஏன்னா எப்படியோ அவட்ட போனா ஒரு மன்னிக்கப்பட்டு மறுபடியும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இவன் இங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான். அதனால ஒளிந்து கொண்டான். ஆனால் கர்த்தருடைய சத்தம் அது விண்ணையும் மண்ணையும் என்னையும் உன்னையும் பிளந்து விடும். அது ஆகவே அவருக்கு முன்னால் நிற்க வேண்டிய நிலை. சொன்னான் நிர்வாணி, இங்கே வாங்க, நிற்கக்கூடிய கோலம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. சில சமயத்தில் சில ஆஸ்பத்திரியில் சில பேரை நான் பார்த்துருக்குறேன். அப்படி கிருதாமீசையை வச்சு அப்படி கம்பீரமாக இருக்கக்கூடிய ஆள் அப்படி போய் இப்படி வத்தல் மாதிரி இப்படி கிடப்பாங்க, ஐயா ஐயா ஐயான்னு கிடப்பாங்க. அந்த சுவாத்தை எடுத்துக்கோ, கம்பீரமாப்பா, அந்த பழம் இந்த பழம் ஏதோ அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இவருக்கு இது அந்த பழம் தான் பிடிக்குதுப்பா, இவங்களுக்கும் இந்த பழம் தான் பிடிக்குது. இப்படி பேசி அவங்க பேசுகிற பேச்சையும் அடாடா அவங்க சிரிப்பையும் பார்த்து எப்படி பல்லு சீராக உண்டாக்கியிருக்கேன், அடாடா எப்படி அறுப்பு மீசம் முளைச்சிருக்காரா என் பிள்ளைகளுக்கு, அடாடா பிள்ளை வாங்கடா அப்படின்ட்டு அவர் வரது இடத்துல நிற்கும்போது நிலகுலைஞ்சி ஆண்டவர் வேதப்படுறாரு. அப்போ நான் சொன்னேன், நான் வேண்டாம்னு சொன்னதை புசிக்க வேண்டாம்னு சொல்லி புசித்தியா, உனக்கு இந்த வகையை காட்டினது யார், இப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே தெரியாமல் செஞ்சுட்டேன், ஆண்டவரே தெரியாமல் செஞ்சுட்டேன். ஆண்டவனோட அப்போ நேரத்திலோட சொல்லியிருக்கேன். அந்த நேரம் தான் வித்தியாசமே வருது, பிரச்சனையே வருது. கடவுளிடத்தில் போகும்போது ஒரு பயம் வருது அந்த நேரத்தில். இப்போ அந்த பயம் கூட நிறைய பேர் வரமாட்டேக்கு. இப்போ என் பழத்தையும் தின்றதான் அந்த மரத்தையும் தின்னுட்டு வந்துடுறான். இப்போ டயசிஸு இந்த இதுகள்லாம் அப்படி காணிக்கிறதுகள்லாம் வருது. எவ்வளவோ ஊழியத்துக்கு அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல இடங்களுக்கு ஓரளவு சொல்லிச்சு. எங்கள் மாமா சொல்லுவார், என்னிடத்தில் ஒரு 5 கோடி ரூபாய் இருந்தா அத்தனை பேருக்கு போய் இறங்கியிருப்பேனே, இத்தனை பேருக்கு போய் செஞ்சிருப்பேனே அப்படி என்று மாமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா கவனமாக கேளுங்க. அள்ளி கொடுத்தாங்க, நல்லா பாருங்க, நல்லா கவனமாக கேளுங்க. மரத்தில் இருக்கக்கூடிய பழத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த மரத்தையும் அந்த மரம் இருக்கக்கூடிய நிலத்தையும் கொடுத்துட்டாங்க. இவங்க அம்புட்டையும் திருட்டு ஏப்பம் போட்டுட்டு அதை காணும். நம்ம நிறைய இதில் பார்க்குறோம்ல, இதெல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய பயங்கரமான ஒரு காரணம். அன்னைக்கு இருந்து அவனாவது ஒரு பழத்தை சாப்பிட்டு பயப்படுறத பயன்தான். இன்னைக்கு எல்லாத்தையுமே தின்னுட்டு பயப்படாமல் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்களே போதகர்களே, விசுவாசிகளே, என் இனிய உறவுகளே, என் பிள்ளைகளே, நான் எங்க சொல்லி யோசித்து பாருங்க, சிந்திங்க. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை சில பேர் காணிக்க 2 பைசா அன்னைக்கு இருக்க ஜீவனுக்குள்ளதை கூட காணிக்க போட்டு போயிருக்கிறாள. நீ சுகபோகமா நீ ஏசி வண்டியில் போகவும், அந்த வண்டியை வாங்கவும், பிளேட் வாங்கவும் யோசனை பண்ணு. தூக்கு கயிறை வாங்கிறாது, அதுக்கு கொண்டு போய் 30 வயசாக ஒருத்தன் தூக்கு கயிறை வாங்கிட்டான். இது இப்படியெல்லாம் நடந்துருச்சு பாருங்க. பொருளாசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, அது அவன் உயிரை வாங்கும். பாருங்க, நான் பேசிட்டு வரும்போது எங்கே போயிட்டோம் பாருங்க. ஆக அவன் அந்த ஒரு கனியை சாப்பிட்டுட்டு அவன் வட்டவாடு அவன் இது பண்ணி, ஆனால் அவனுக்குள்ள இந்த பிசாசை ஏற்கிறான், மனசை ஏக்கி. அதாவது யோபு சொல்றாரு, நான் என் மீறுதலை ஆதாமை போல் என் மடியில் ஒளித்து வைத்து கொண்டனோ. யோபு 30 சொல்வார். அவன்
தன்னுடைய மீறுதலை அவன் அறிக்கை செய்யவே செய்யல. அந்த உணர்வை இல்லாதபடிக்கு பிசாசானவன் தின்னுட்டான். சுத்தமா சட்னியை ஆக்கி தோசை சுட்டு தின்னுட்டான். புரோட்டாவை அடித்த மாதிரி அடித்து தின்னுட்டான். கொஞ்சம் கூட அவனுக்கு அந்த உணர்வு வரல. அவன் என்ன சொன்னான்? இதில் பெரிய ஒரு ரகசியமான காரியம் இருக்கு. ஏன்பா அப்படி செஞ்சான்னா, நான் இங்கே செஞ்சேன். நான் செஞ்சானா? இந்த இருக்கால இவளை நான் கட்டி வச்சில்ல, அவளால் வந்த வினைதான் இது. ஏமா நீ நான் என்ன செய்வேன்? அந்த நீர் சர்ப்பத்தை படைச்சேரல, அதுதான். அந்த தப்பை மாற்றி மாற்றி இது பண்ணுறாங்க. ஆதாம உண்டு பண்ணிட்டு ஆதாமுக்குள்ளே கர்த்தர் அவளை வச்சிருக்கிறாரு. ஏற்ற நேரத்தில் எடுக்கணும். சில பேர் படபடப்பில் 15 வயசுல கல்யாணத்தை முடிச்சுப்பான் சில பேர். அது மாதிரி இவனை ஆண்டவர் தோட்டத்தில் விட்டுருக்கிறாரு. யானையை கொண்டாந்து விடுறாரு. இது என்னது? யானை. இது என்னது? புலிக்குட்டி. இது என்னது? காக்கா. அது என்னதுப்பா? இது சில சமயத்தில் நம்ம பிள்ளைகள் கோபமாக இருக்கும்போது நீங்கள் கேள்வி எது கேட்டாலும் அது என்ன, எங்கே போகணும், என்ன, சரி போய் பொரியடலை வாங்கிட்டு வாடா, வாங்கிட்டு வரேன் அப்படிங்க. அப்போ அது மனசுக்குள்ளே எதுவும் இருக்குது. ஏதோ ஒன்று நம்ம அதுக்குள்ளே நிறைவு செய்யாமல் இருக்கிறோம். அதனால் அது அதனுடைய தேவை பூர்த்தி செய்யாதனால அது அப்படியே இருக்குது. ஆனால் சரியான துணை அவனுக்கு இல்லையே. ஒரு தடவை என் மகன் சொன்னான், அவன் என் பிரசங்கத்தை பேர் கேட்டிருக்கான் சின்ன பிள்ளையில். இந்த முதுகு சொரியறதுக்கு இப்படி கை மாதிரி இருக்கும் பற்றிங்களா, அது வாங்கி வீட்டில் வச்சுருந்தேன். அவன் இப்படி சுருட்டிக்கிட்டே இருந்தேன் எடுத்துக்கிட்டு, இதை மட்டும் ஆண்டவர் முதலே செஞ்சு உண்டாக்கியிருப்பாருன்னா ஏவாள் தேவைப்பட்டிருக்கவே மாட்டான் அப்படின்ட்டான். நான் என்ன சொன்னேன்னா, இவன் குளிச்சுட்டு முதுகு தேய்க்கிறதுக்கு தன்னால் கடந்தாங்கிட்டுமா அலசரிச்சுட்டு கிடந்து மரத்தில் உரைச்சிட்டு கிடந்தான். முதுகு தேய்க்கிறதுக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லி ஏவாளை கொண்டு போயிட்டான்னு ஒரு நகைச்சுவையாக ஒரு கல்யாணத்தில் பேசினதை இவன் சொல்லி அப்பயே இது இருந்திருந்தா தேவையில்லையே அப்படின்னு சொல்லி இவன் ஒரு நகைச்சுவையாக சொன்னான். யோசனை பாருங்க, இந்த இடத்துல இது ஒரு சிந்திங்க. இவன் இவன் என்ன சொல்கிறான்னா, ஆண்டவர்கிட்ட அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்த பொழுது கர்த்தர் இணைஞ்சார். இவனுக்கு சரியான ஒரு நல்ல ஒரு சிச்ச முகத்தோடு நல்லா இல்லையே, இவனுக்கு ஏற்ற துணை இல்லையே, இவனோட நல்லா பேசிகிட்டு இருக்க மாதிரி இந்த அளவில் இல்லையே அப்படின்னு சொல்லி அயந்த நெத்திரை அவரை சொல்லி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி விழா எலும்பை எடுத்து அதில் மனுஷியாக்கி இப்போ இருக்க பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா, ஒரு அழகு தேவதையாக முன்னால் கொண்டாந்து பாட்டினார். இவன் முழிச்சான். ஆஹா ஓஹோ ஆஹாஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு, இது யாரா? இது என் மாம்சத்தின் மாம்சம், என் ரத்தத்தின் ரத்தம், எலும்பின் எலும்பு, இவர் ஏவாள், அடா 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 அடா, சோத்திரப்பா சோத்திரப்பா சோத்திரப்பா, அலையிலுயா அலையிலுயா அலையிலுயான்னு குதிக்க ஆரம்பித்தான். இவன் குதிப்பை அடக்கிறதுக்கே ரொம்ப நாள் எத்தனை யுகம் ஆச்சா தெரியல. ஏதோ ஒன்று நடந்துருச்சு, சந்தோஷம் அவனுக்கு. இன்றைக்கும் நிறையா பேர் என்ன ஒரு மாதிரி எதுக்கு எடுத்தாலும் சாப்பாடு அது சரியில்லைங்க, இது சரியில்லைங்க, அது சரியில்லைங்க, கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டேக்கான். எப்போ அவன் ஃப்ரெண்டு தானே கொஞ்சம் கேட்டு சொன்னான். வேற ஒன்றும் இல்லை, ஒரு பிள்ளைய விரும்புகிறான், கல்யாணம் முடிக்கணும்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், கல்யாணம் முடிக்கிறதுக்கு தான் கழுதை இப்படி நாயா இப்படி முடியும் வளர்த்துக்கிட்டு பேயா தெரியுதான் நாங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவாங்க. அதெல்லாம் விரும்ப முடிச்சு வச்சுருவாங்க. வீட்டில் ஏதாவது சண்டை பிரச்சனை வந்தால் இவன் சொல்லுவான், நான் என்ன பண்ணேன், நீங்கள் எனக்கு பார்த்து கட்டி வச்சிடலாம், சும்மா இருந்தேன், நான் பாட்டுக்கு ஒழுங்காக இருந்துட்டு போயிருந்திருப்பேன், இவ்வளோ கட்டி வச்சு அதுதான். இவன் தாடியும் வளர்த்துக்கிட்டு முடியும் வளர்த்துக்கிட்டு சேவிங் பண்ணாமல் தெரிஞ்ச நாள் எவ்வளோ நாள் இதுக்காக. அப்போ குற்றத்தை நீர் எனக்கு தந்தவள் அப்படின்ட்டான். அதான் எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காரியம் பாருங்க. கூட இருக்கிறதுக்கு வந்தவரை இப்படிப்பட்ட ஆளை தந்துட்டு நீர் கூட இருக்க வந்தியறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க பேச்சிய. ஆண்டவர் துரத்துனார்ன்னு இருக்கு, அதுல நிறைய ரகசியங்கள் இருக்குது. துரத்துனாரு. நான் அதை நாளைக்கு உங்களோடு நான் பேசுகிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.